ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெவலப்பர்ஸ் ஃபார் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ இது தான் நம்ம இன்றைக்கி லாரவல்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது டெவலப்பர்ஸ் ஃபார் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது லாரவல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லாரவல் வெர்ஷன் 12 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆத்தென்டிகேஷன் மீன்ஸ் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நிறைய டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் காமனாக யூஸ் பண்ணப்படுறது என்னென்னா லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ லாகின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெண்டு தான் காமனாக ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷனுக்கு காமனாக யூஸ் பண்ணப்படுற விஷயங்கள். ஸோ இதில் அது எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன் சிம்பிளி செக் ஹூ த யூசர் இஸ். உங்களுக்கு இது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒரு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸில் யாராக ரெஜிஸ்டர் பண்ணுறோம், இன்கேஸ் நம்ம ஒரு யூஸராக ரெஜிஸ்டர் பண்ணுறோமா, ஸ்டாஃபாக ரெஜிஸ்டர் பண்ணுறோமா, மேனேஜராக ரெஜிஸ்டர் பண்ணுறோமா, இல்லை அட்மினாக ரெஜிஸ்டர் பண்ணுறோமா, இல்லை சூப்பர் அட்மினாக ரெஜிஸ்டர் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஆத்தென்டிகேட் பண்ணி நம்ம எகைன் லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான ஆக்சஸாக அது தரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் சிம்பிளி செக் ஹூ த யூசர் இஸ். ஸோ யார் லாகின் பண்ணுறாங்க, ஸோ அட்மின் பண்ணுறாங்களா, இல்லை சூப்பர் அட்மின் பண்ணுறாங்களா, எம்ப்ளாயி பண்ணுறாங்களா, ஸ்டாஃப் லாகின் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை அது செக் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா லாகின், ரெஜிஸ்டர், பாஸ்வேர்ட் ஹேஷிங், ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் அட்மின்ஸுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே வந்து சூப்பர் அட்மின்ஸ் தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸ்டாஃப்ஸுக்கு, மேனேஜர்ஸ், இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு, இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்காது. ஒரு சூப்பர் அட்மின் தான் இவங்களோட க்ரெடென்ஷியல்ஸை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சஸை தருவாங்க. ஸோ இது வந்து காமனாக இருக்கிறது. ஸோ ரெஜிஸ்டர் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு நார்மல் யூஸருக்கும் வந்து இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜஸ் இருக்கும். ஸோ அவங்க லாகின் பண்ணும்போது எல்லாத்துக்கும் காமனான லாகின் பேஜஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமன் லாகின்ஸில் அவங்களோட ரோலை பொறுத்து அவங்களோட ஆத்தென்டிகேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்களோட பர்பஸஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ தென் பாஸ்வேர்டு ஹேஷிங். ஸோ பாஸ்வேர்டு ஹேஷிங்கும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாஸ்வேர்டு ஹேஷிங் கண்டிப்பாக நடக்கும். எல்லாரோட பாஸ்வேர்டுமே ஹேஷ் ஆகி தான் அவங்களோட டிபியில் ஸ்டோர் ஆகும். ஸோ எகைன் நம்ம அவங்களோட லாகின் நடக்கிறப்போ அந்த பர்சனோட ரோலுக்கு தகுந்த மாதிரியான ஹேஷிங் அங்கே நடக்கும். தென் அதே மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது சேம் ப்ராசஸ் நடக்கும். ஸோ லாரவல் மேக்ஸ் ஆத்தென்டிகேஷன் வெரி ஈஸி, யூ கேன் இன்ஸ்டால் இட் யூஸிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஃபார் லாரவல். ஸோ லாரவல்ஸில் என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசர், ரெக்கர்ஸ், லாரவல், ப்ரீஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாங்க. தென் வந்துட்டு பிஹெச்பி ஆர்டிஷியன் ப்ரீஸ் இன்ஸ்டால் இந்த கமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். தென் என்பிஎம் இன்ஸ்டால் அண்ட் என்பிஎம் ரன் டெவ். ஸோ நம்ம நோட் மாடியூல்ஸ்க்கான கமெண்ட்டையும் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் பிஹெச்பி ஆர்டிஷியன் மைக்ரேட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யூஸ் ரெடிமேட் கண்டென்ட்டாக லாகின் பேஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜஸ், லாக் அவுட்டு, ரீடைரக்ட்ஸு, பாஸ்வேர்ட் ஹேஷிங்ஸ் இந்த மாதிரியான பேஜஸ்க்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வாட் இஸ் ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தரைசேஷன் இன்னும் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம ஆத்தென்டிகேஷன் செக் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆத்தென்டிகேஷனில் நம்ம என்ன பர்பஸ் பண்ணுறோம், லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன், தென் வந்து பாஸ்வேர்ட் ஹேஷிங், இந்த மாதிரி ஃபர்கட் பாஸ்வேர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் ஆஃப்டர் லாகின் ஒரு யூசர் ஆர் பர்சனுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் வந்து நடக்கணும், எந்த மாதிரியான ரெக்கார்ட் பேஜஸ் ஷோ ஆகணும், ஸோ என்னென்ன பர்பஸஸ் வந்து அவங்களுக்கு அலௌடு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆத்தரைசேஷன் முடிவு பண்ணும். ஸோ ஆத்தரைசேஷன் செக்ஸ் வாட் த யூசர் இஸ் அலௌடு டு ஆஃப்டர் லாகின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து சூப்பர் அட்மின் பேனலில் வந்து ஒரு யூஸராக நம்மளால் வியூ பண்ண முடியாது. ஆனால் ஒரு சூப்பர் அட்மினோட பேஜஸில் இருக்க பாதி ரெக்யர்மெண்ட்ஸ் அட்மின் பேனல்ஸில் இருக்கும். அட்மின் பேனல்ஸில் இருக்கக்கூடிய பாதி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப் பேஜஸ்லேயும் ஒரு மேனேஜர்ஸ் பேஜஸ்லேயும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஆக்சஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் அட்மின் கிட்டே இருக்கும். கரெக்ட்? ஸோ இதை தான் ஆத்தரைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் எந்த மாதிரியான ஆத்தரைசேஷன்ஸ் இருக்கணும்,
எந்தெந்த பேஜஸ் வந்து அவங்களுக்கு ரெக்வயர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சூப்பர் அட்மின் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதை தான் ஆத்தரைசேஷன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஒன்லி அட்மின் கேன் ஆக்சஸ் த அட்மின் டேஷ்போர்ட். கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு அட்மின் டேஷ்போர்டும் வந்து ஒவ்வொரு சூப்பர் அட்மின்ஸ்க்கு மட்டும் தான் ஷோ பண்ண முடியும். ஒன்லி ஸ்டாஃப்ஸ் கேன் மேனேஜ் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸை மட்டும் தான் ஸ்டாஃப்ஸால் மேனேஜ் பண்ண முடியும். நார்மல் யூசர்ஸ் கேனாட் ஆக்சஸ் அட்மின் பேஜஸ். ஸோ ஒரு நார்மல் யூஸரால் அட்மின் பேஜஸை ஷோ பண்ண பார்க்க முடியாது. ஒன்லி யூசர் பேஜஸை மட்டும் தான், இண்டெக்ஸ் பேஜஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். தென் வி அச்சீவ் திஸ் யூசிங் ரோல்ஸ் அண்ட் மிடில் வேர்ஸ். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஆத்தரைசேஷனை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக்ஸை நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.